அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். மாமா. ஈஸ்வரி. மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ அபி எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். அத்தை எப்படி இருக்காங்க? ஓ அத்தையா? அவ நல்லா தான் இருக்கா. ஆனா ஓ நினைப்பாவே இருக்காமா. அப்படியா மாமா? ஆமாமா. நீ ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் உன் அத்தை உன்னை பார்க்கவே இல்லையா? உன்னை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஈவினிங் நீ வீட்டுல இருப்பியாமா? நான் உன் அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு வரட்டுமா? என்னம்மா ஈஸ்வரி, எதுவுமே பதில் பேசாம இருக்க? சரிங்க மாமா. ஈவினிங் நீங்களும் அத்தையும் வாங்க. நான் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்கு டைம் ஆகும். அபி வீட்ல தான் இருப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நேர்ல பாப்போம். சரிங்க மாமா, பாய். என்னங்க என்ன சொன்னா? ஈஸ்வரி சாயந்தரம் வர சொல்லிட்டா. போகலாமா? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. கிளம்பிடலாம். அபிமா, நீ ரெடியா? நம்ம கிளம்பலாமா? சரி வா. அம்மா 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 அம்மா. என்னடா, எதுக்கு இவ்வளவு அவசரமா எங்க ஓடிட்டு இருக்க? நானும் ஈஸ்வரி கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அழகு நில்லு. என்னம்மா? இங்க வா. சொல்லுமா, என்னம்மா? எதுக்கு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? ஏம்மா, என்னம்மா நீ? உனக்கு ஈஸ்வரிய பத்தி தெரியாதுமா? ஈசு இந்த 1 மாசம் போலீஸ் வேலையை பாக்குறப்போ ஈசுக்கு புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவளையும் வில்லனாக்கி விட்டுறக்கூடாதுல்ல. அதனால ஈச சுத்தி எப்பவுமே பாதுகாப்பு வளையமா நான் இருந்துகிட்டே இருக்க போறேன். அதனாலதான் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேமா. ஏண்டா, ஈஸ்வரிய நீ பாதுகாக்க போற? ஆமாமா. சரிதான். பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? டேய், நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் வேணா ஈஸ்வரிய இன்னும் கொஞ்சம் வேணா மிரட்டி வைக்கிறேன். அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னால அவளுக்கு இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. என்னடா, என்ன? அம்மா தாயே, என்ன பெத்தவளே, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியம்மா. உன் பிள்ளை பிரச்சனை பண்றவனாமா இல்ல பிரச்சனைக்கு தான் போறவனா? அதானே பிரச்சனை. பாஸ் பின்னங்கால் பெடரி அடிக்க ஓடி வந்துருவாருமா. அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? டேய், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். அம்மா அம்மா அம்மா, நீ ஏமா இப்ப தீக்குச்சி அதட்டுற? நீ ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கமா. எப்பவும் ஈசு இருக்கிற இடத்துலதான் பிரச்சனையே வரும். அதை தடுத்து நிறுத்தி ஈசு எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம காப்பாத்துறதுக்காகத்தான் நான் போறேன்னு சொன்னமா. சரிமா, நான் வரேன். போயிட்டு கடவுளே, இந்த பையன் இப்படி பண்றானே. குட் மார்னிங் மேடம். ஈசு கிளம்பிட்டியா? இரு வரேன். ஆஹா, சின்னையாவும் நம்மளோட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டாரு போல இருக்கே. நான் ரெடியா இருக்கேன். வா, ஸ்டேஷனுக்கு போவோமா? சின்னையா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க அபிய காலேஜ்ல விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. இல்ல, நீ வீட்லயே இரு. நான் அபி புள்ளைய கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமா சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போவோம். சின்னையா, நான் ரெடி ஆகி எதுக்கு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும்? டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வந்துருங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஈசே. டைம் வேஸ்ட் ஆனா ஆயிட்டு போகுது. அதான் நான் வரேன்றல. அத்தை பாருங்க அத்தை, சின்னையா எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு. ஈஸ்வரி, அவன் சொல்றதும் நியாயம் தானேமா. நீ என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அழகு சொன்ன மாதிரி அபிய காலேஜ்ல விட்டுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து போங்க. ஏன் உன் புருஷனுக்காக ஒரு 10 நிமிஷம் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா? அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என் சின்னையாவுக்காக நான் 10 நிமிஷம் இல்ல 10 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அத்தை. அதனாலதான் நான் கொஞ்சம் முன்னாடி போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுங்க அத்தை.
அழகு, என்னம்மா? பாவம் ஈஸ்வரி ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்றா. பாவம் அதனாலதான் சீக்கிரம் போகணுங்கிறா. அவ்வளவு நேரத்துக்கு போகணும்ல. அபிய நீ காலேஜ்ல விட்டுட்டு வந்துரு. அதுக்குள்ள அவ போட்டோம், நீ வந்ததும் உடனே கிளம்பிடு. ஆ? ம். ஈஸ்வரி இங்க பாரு, மீட்டிங்க்கு போற சரி, ஆனா ஸ்டேஷனுக்கு போய் வேற எந்த வம்பு தும்பளையும் தலையிட வேணாம், சரியா? ஆ சரிங்க அத்தை, நான் எந்த பிரச்சனைக்கும் போல. அப்ப சரி சரி, நீ கிளம்பு. ம்? என்ன அழகு, அவ கிளம்பலால? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகட்டும். நான் அபிப்பள்ளியை கூட்டிக்கிட்டு காலேஜில் போய் விட்டுட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு போறேன். நீ கிளம்பு. சரிங்க அத்தை, நான் வரேன். அபி நான் வரேன். சின்னையா, நீங்க அபியை டிராப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஐயோ, நான் தான் சொல்லிட்டேலம்மா, செய்வா, நீ போ. சரிங்க அத்தை. அண்ணே, பார்த்து மெதுவாவே ஓட்டிக்கிட்டு போங்க. உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். சரி சார். அபிமா, கிளம்புவோமா? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாங்க. ஆமா, நானும் பாஸ் கூட போயிட்டு வந்துருவா. எதுக்குடா நீ பாஸ் கூட போற? உயிரை விட்டு உடம்பு மட்டும் எப்படிமா தனியா இருக்கும்? பாஸ் தாம்மா என் உசுரு. நான் வரமா? போ, சரி போ. கடவுளே, இவனை இப்படிதான் சமாளிக்க போறேனோ?